ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் உங்களுக்கு பெரிய நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க கொஸ்டினில். பட் அதை நம்ம ஆர்டினரி மெத்தடில் செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். மேக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். தட் இஸ் இதில் நம்ம ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னு தான் பார்க்குறோம். இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பெஷலி இங்கே ரெண்டு நம்பர்ஸ் எப்படி இருக்கணும்னா 10க்கு பக்கத்தில் உள்ள நம்பர்ஸா அல்லது 100க்கு பக்கத்தில் உள்ள நம்பர்ஸா இருக்கலாம், அல்லது நியரர் டு 1000 ஆர் நியரர் டு 10,000 எக்ஸெட்ரா. இப்படிப்பட்ட ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 10க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், ரெண்டு நம்பர்ஸ் எதெல்லாம் எடுத்திருக்கோன்னா 12 and 14. தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 12, செகண்ட் நம்பர் 14. 12ல் 10 விட நம்பர் 2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தட் இஸ் +2. அதே போல் 10 விடவும் இந்த 14ல் 4 கூடுதலாக இருக்குது, தட் இஸ் +4. அந்த நம்பரை இங்கே எழுதிடணும். அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, இப்படி கிராஸாக ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் 16 தான் வரும். அதை இந்த ஃபர்ஸ்ட் டேஷில் ஃபில் பண்ணிடலாம். அடுத்த டேஷில் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப இங்கே நமக்கு ஒரு டிஜிட் தான் வரணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 8 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். தட் இஸ் 12 into 14ஓட ஆன்சர் 168. செகண்ட் ப்ராப்ளத்தில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் 16, செகண்ட் நம்பர் 18. இந்த 16ல் 10 விட 6 கூடுதலாக இருக்குது, +6. அதே போல் இந்த செகண்ட் நம்பரில் 8 கூடுதலாக இருக்குது, தட் இஸ் +8 போட்டுக்கலாம். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டையும் கிராஸாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதிடணும். ஸோ இப்படி கிராஸாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு 24 வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 24. அடுத்த டேஷை ஃபில் பண்ண என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 48 வரும். ஆக்சுவலி இங்கே நமக்கு ஒரு டிஜிட் தான் வரணும். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் அப்படியே வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த 4 இதை கொண்டுட்டு இந்த ப்ரீவியஸ் நம்பர் கூட கொண்டு ஆட் பண்ணிடணும். ஆல்ரெடி இங்கே 24 இருக்குது, இந்த 4 கொண்டு இது கூட ஆட் பண்ணுறப்ப நமக்கு இங்கே 28 வரும். ஸோ 28, இங்கே உள்ள ரிமைனிங் 8, 288. இதுதான் இந்த செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். நியரர் டு 100ல் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 103 into 108. இதோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் நம்பர் 103, செகண்ட் நம்பர் 108. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 100ஓடவும் 3 கூடுதலாக இருக்குது, அடிஷ்னலாக இருக்குது, தட் இஸ் +3. செகண்ட் நம்பரில் +8 கூடுதலாக இருக்குது 100ஓடவும். அடுத்தது நம்ம என்ன செய்வோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடே போல தான் கிராஸாக ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேஷை ஃபில் பண்ணிடலாம். இது கிராஸாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு 111 கிடைக்கும். அடுத்த டேஷை ஃபில் பண்ணக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ அப்படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இங்கே 2 டிஜிட்ஸ் வரணும். ஒரு டிஜிட் இல்லை, இங்கே 2 டிஜிட்ஸ் வரணும். எதனாலனா, இந்த 100ல் நமக்கு 2 0 இருக்குது. ஸோ இந்த டேஷ் ஃபில் பண்ணுறப்ப நமக்கு 2 டிஜிட் இங்கே வரணும். ஸோ இந்த டிஜிட்டை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம், ப்ரீவியஸ் மெத்தடில் செய்ததே போல தான் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இங்கே 24 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 11124. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள், 115 into 109. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் 115, செகண்ட் நம்பர் 109. இதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் 100 விடவும் 15 கூடுதலாக இருக்குது, தட் இஸ் +15. அண்ட் செகண்ட் நம்பரில் 100 விடவும் 9 அடிஷ்னலாக இருக்குது, தட் இஸ் +9. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸாக ஆட் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா 124 கிடைக்கும். அதை ஃபஸ்ட் எழுதிடலாம். அடுத்த வேல்யூ எழுதுறது என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு நம்பரையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறப்ப 2 டிஜிட் தான் வரணும். பட் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப, தட் இஸ் 15 and 9, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 135 கிடைக்கும். பட் இங்கே நமக்கு 2 டிஜிட் தான் வரணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 1 இதை நம்ம அப்படி ஃப்ரண்டில் இருக்கிற நம்பர் கூட கொண்டு ஆட் பண்ணிடணும். ஆல்ரெடி இங்கே 124 இருக்குது, அது கூட இந்த 1 கொண்டு ஆட் பண்ணுனா 125 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் 125. அடுத்த ரெண்டு நம்பர் 35 அப்படி கிடைக்கும். தட் இஸ் 12,535. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், 98 into 96. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் 98, செகண்ட் நம்பர் 96.
இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 100 விடவும் 2 வந்து கம்மியாக இருக்குது, தட் இஸ் -2 இங்கே போட்டுக்கலாம். செகண்ட் நம்பர் வந்துட்டு 100 விடவும் 4 கம்மியாக இருக்குது, தட் இஸ் -4. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரெண்டையும் கிராஸாக அப்படியே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஒரே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணுறப்ப 94 கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். அண்ட் அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 2 டிஜிட்டில் உள்ள நம்பர் கிடைக்கணும். எதனாலனா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பேஸ் 100 டைப்பில் உள்ள ஒரு ப்ராப்ளம். இங்கே நமக்கு 2 0 இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வரக்கூடிய இந்த வேல்யூ வந்துட்டு 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். பட் நம்ம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப +8 வரும். தட் இஸ் இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. 2 மைனஸில் உள்ள வேல்யூவை மல்டிப்ளை பண்ணினா ப்ளஸ்ஸாக மாறிடும், +8 வரும். பட் 8 நம்ம 2 டிஜிட்டாக எப்படி எழுதிக்கலாம், 08 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்ம 08ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்துட்டு 9408ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே நமக்கு 2 நம்பர் எதெல்லாம் இருக்குதுன்னா 97 அண்ட் 105. ஃபஸ்ட் நம்பர் வந்துட்டு 100ல் இருந்து 3 கம்மியாக இருக்குது, தட் இஸ் -3ன்னு எழுதிக்கணும். பட் செகண்ட் நம்பர் வந்துட்டு 100 விடவும் 5 கூடுதலாக இருக்குது, தட் இஸ் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ +5 போட்டுக்கணும். அடுத்தது இந்த கிராஸாக உள்ள 2 வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணாலும் 102 தான் வரும். ஸோ 102 தான் ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர். அடுத்ததாக உள்ள நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். பட் அப்படி மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறப்ப நமக்கு 2 டிஜிட் இங்கே வரணும், +ஆகவும் தான் இருக்கணும், மைனஸ்லாம் வரக்கூடாது. பட் இங்கே நமக்கு -3 இருக்குது, இங்கே +5 இருக்குது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுனா -15 கிடைக்கும். பட் நமக்கு ப்ளஸில் உள்ள வேல்யூ தான் வரணும். அதுக்காக நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம்னா இங்கே ஒரு 102 இருக்குது இல்லையாம்மா, இந்த 102லேருந்து 1 அப்படியே எடுத்து அதை அப்படியே கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த -15 கூட ஆட் பண்ணணும். இது வந்துட்டு பேஸ் 100 மெத்தட். அதனால் இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக ஆக்குறதுக்கு இங்கேருந்து 1 எடுத்தோன்னா சிம்பிளி 1 அதை கன்சிடர் பண்ணக்கூடாது, 100 தான் கன்சிடர் பண்ணிக்கணும். 10க்கு பக்கத்தில் உள்ள நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இதே டைப்பில் வந்தது அப்படின்னா நீங்கள் 1 இந்த சைடு எடுக்கிறப்ப 10 கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி -15 இருக்குது, இந்த -15 கூட ஒரு 100 ஆட் பண்ணினா நமக்கு +85 கிடைக்கும். ஸோ இந்த பிளேஸில் நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 85 வரும். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சரில் உள்ள ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டு இங்கே ஆல்ரெடி 1 இங்கே எடுத்ததுனால 101 இருக்கும். அண்ட் இங்கே உள்ள இந்த 85, இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர். அடுத்து வந்துட்டு பேஸ் 1000 மெத்தட், இதை பார்ப்போம். இது எப்படின்னாக்க 1000க்கு பக்கத்தில் இருக்கிற 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இதுக்கும் ப்ரீவியஸ் டைப்பில் உள்ள அதே ட்ரிக்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1002 × 1007. இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 1002, செகண்ட் நம்பர் 1007. இதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துட்டு 1000 விடவும் 2 அடிஷ்னலாக இருக்குது, தட் இஸ் +2. செகண்ட் நம்பர் வந்துட்டு 1000 விடவும் 7 கூடுதலாக இருக்குது, தட் இஸ் +7. அடுத்தது எப்போதும் போல தான் இப்படி கிராஸாக ஆட் பண்ணி அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டாக எழுதணும். எந்த கிராஸில் உள்ள வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் என்ன கிடைக்கும்னா 1009 கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டாக உள்ள அந்த நம்பர். அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்படி இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 3 டிஜிட் இங்கே வரணும். எதனால் அப்படின்னா இது எல்லாமே 1000 பக்கத்தில் உள்ள நம்பர்ஸை தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 1000ல் 3 0 இருக்குது. ஸோ நமக்கு இந்த லாஸ்ட் டேஷை ஃபில் பண்ணுறப்ப இங்கே நமக்கு 3 டிஜிட் நம்பர் தான் வரணும். பட் இந்த 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுனா 14 தான் கிடைக்கும். 2 டிஜிட் தான் இருக்குது. பட் 14 is equivalent to 014. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிடலாம், 014 அப்படி எழுதிடலாம். ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1009,014 இப்படி கிடைக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே 2 நம்பர் எதெல்லாம் இருக்குன்னா 1008ம் 1016 இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 1008, செகண்ட் நம்பர் 1016. இதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் வந்துட்டு 1000 விடவும் 8 அடிஷ்னலாக இருக்குது, தட் இஸ் +8. செகண்ட் நம்பரில் வந்துட்டு +16 கூடுதலாக இருக்குது. அடுத்தது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க என்ன செய்வோன்னா இதை அப்படி கிராஸாக ஆட் பண்ணி உள்ள வேல்யூவை இங்கே எழுதணும். இப்படி கிராஸாக ஆட் பண்ணுனா நமக்கு 1024 கிடைக்கும். அதை இங்கே எழுதிடலாம். அடுத்தது இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்படி மல்டிப்ளை
பண்ணி இங்கே எழுதுகிறப்ப 3 டிஜிட் வேல்யூ நமக்கு கிடைக்கணும். 8ம் 16ம் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 128 கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் 1024128. இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னா 997, செகண்ட் நம்பர் 1002. இதில் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரில் 1000 விடவும் 3 கம்மியாக இருக்குது, தட் இஸ் -3. பட் செகண்ட் நம்பர் 1000 விடவும் 2 கூடுதலாக இருக்குது, தட் இஸ் +2. இப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம். இந்த ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டில் உள்ள வேல்யூ இது எழுதுறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த வேல்யூவை அப்படி கிராஸாக ஆட் பண்ணி இங்கே எழுதணும். இங்கே எப்படி கிராஸாக ஆட் பண்ணாலும் 999 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ இங்கே 999. இதுதான் இந்த லாஸ்ட்டில் உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்க என்ன செய்வோம்னா இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடணும். அப்படி மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுகிறப்ப இங்கே நமக்கு 3 டிஜிட் வரணும் அண்ட் ஆல்சோ வேல்யூஸ் ப்ளஸில் தான் இருக்கணும். பட் இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா -6 கிடைக்கும். பட் நமக்கு இங்கே 3 டிஜிட் வரணும் அண்ட் ஆல்சோ ப்ளஸில் தான் இருக்கணும். பட் இங்கே நமக்கு மைனஸில் இருக்குது. இப்படி மைனஸ் வந்ததுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த நம்பர்லேருந்து ஒரு 1 அப்படி இங்கே இருந்து இங்கே எடுத்துருவோம். அப்படி இந்த 9ல் இருந்து ஒரு 1 இங்கே நம்ம எடுத்தோன்னா இங்கே ரிமைனிங் வந்துட்டு 998 இருக்கும். அப்படி 1 அப்படி இந்த சைடுக்கு எடுக்கிறப்ப சிம்பிளி 1 எடுக்கக்கூடாது. இது எல்லாமே நியரர் டு 1000ல் உள்ளது. ஸோ 1 நமக்கு இங்கே எடுக்கிறப்ப 1000ஆக மாறிடும். இப்போ இந்த 1000 கூட இந்த -6 ஆட் பண்ணி இங்கே எழுதணும். 1000 அண்ட் -6 ஆட் பண்ணால் நமக்கு 994 வரும். தட் இஸ் 1000 -6 ஈக்குவல் டு 994. இந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம எழுதணும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு இங்கே 994 கிடைக்கும். இப்போ நமக்கு இந்த வேல்யூ ப்ளஸ்ஸாகவும் மாறிடுச்சு அண்ட் ஆல்சோ 3 டிஜிட்டாகவும் மாறிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்துட்டு 998, அடுத்த 3 டிஜிட் வந்துட்டு 994. இதுதான் ஆன்சர்.